அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, பிஸ்மில்லா ஹிர்ரஹ்மான் நிரஹீம். இன்னைக்கான பதிவில் வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் மிகவும் சிறப்புமிக்க நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் அசர் தொழுகைக்கு பிறகு மஹ்ரிப்க்கு முன் கேட்கப்படும் துஆக்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்போ அந்த நேரத்தில், அதாவது அசர் தொழுகைக்கு பிறகு மஹ்ரிப்க்கு முன் கேட்கப்படும் துவாக்கள் கபூலாக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா. அந்த நேரத்தில் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதி நீங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய துவாக்களை உடனே அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம். லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்சில் அலீம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ் அலுக்க முஜிபாத்தி ரஹமதிக்க வாஜாஹிமா மஃபிரதிக்க வல் கனீமத்தா மின் குல்லி பிர்ரின் வஸ்ஸலாமத்தா மின் குல்லி இஸ்மின் லா ததஅலி தன்பன் இல்லா கஃபர்தஹு வலா ரஹம்மன் இல்லா ஃபரஜதஹு வலா ஹாஜத்தன் ஹியா லகா ரிலன் இல்லா கலைத்தஹா யா அர்ஹமர் ரஹீமீன். இந்த ஒரு துவாவை நீங்கள் இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஓதி நீங்கள் துவா செய்யுங்கள். கண்டிப்பாக அல்லாஹு தாலா உங்களுடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி விடுவான். உங்கள் தேவைகளை நிறைவேற்றி விடுவான். நீங்கள் கேட்பதை உடனே தந்து விடுவான். இந்த ஒரு துவாவை இந்த இடைப்பட்ட நேரத்தில், அதாவது அசருக்கு பின் மஹ்ரிப்க்கு முன் இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஓதி நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.